நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ சிலபஸில் இருக்கிற ஜான் ட்ரைடனோட அப்சலோம் அண்ட் அகிட்டோஃபெல் அதோட சம்மரி அண்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஜான் ட்ரைடன் அவர் 1631 1700 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இவருடைய காலத்தை வந்து ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. ஸோ அவர் பேசிக்காக இங்கிலீஷ் போயட், லிட்ரரி கிரிட்டிக், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் பிளே ரைட். நிறைய பேருக்கு வந்து ப்ரிஃபேஸ் எழுதியிருக்கிறார். அவங்களுடைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் ஆகும்போது ப்ரிஃபேஸ் எழுதியிருக்கிறார். ஸோ அவரோட மிக முக்கியமான பணி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் போயட் லாரட் இன் 1668 இந்த போஸ்ட்டுக்கும் அப்சலோம் அண்ட் அகிட்டோஃபெல் எழுதுனதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இந்த போஸ்ட்டில் இருந்ததுனால தான் அவர் எழுதக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ வால்டர் ஸ்காட் நிறைய ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதியிருக்கிறாரு. அவர் ஜான் ட்ரைடன் க்ளோரியஸ் ஜான் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. ஸோ இவர் எல்லா ஜானர்லையுமே ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அவருடைய ட்ராமா பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய 1677 ஆல் ஃபார் லவ்வை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இது வந்து ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ராவோட ஒரு ரீரைட்டிங் தான். ஸோ அடுத்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு இவரை சொல்லுவோம். ஸோ அதுக்கு காரணம் வந்து அவர் எழுதின ஆஃப் ட்ராமாட்டிக் பொயசி அண்ட் எஸ்ஏ இன் 1668. அதுக்கப்புறம் மாக் ஹீரோயிக் எபிக். ஸோ அதை பார்க்கும்போது வந்து மெக்ஃப்ளெக்னோ, தாமஸ் ஷாட்வெல் அப்படிங்கிற அவருடைய ஃப்ரெண்டை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி மெக்ஃப்ளெக்னோ எழுதியிருப்பார். ஆன் தி ஹோல் ஜான் ட்ரைடன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஹிஸ்ட்ரியில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கிரிட்டிக் அண்ட் பொயட் அண்ட் ட்ராமாட்டிஸ்ட். இப்போ அப்சலோம் அண்ட் அகிட்டோஃபெல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ 3 லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படும். ஸோ ஒன்று அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், அடுத்து இந்த ஒர்க்கில் என்ன எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி பைபிளில் வந்து அப்சலோம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ சாட்டரிக்கல் போயம். ஸோ மொத்தம் 1031 லைன் இருக்குது. இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் கொஷின். ஸோ அவர் வழக்கம் போல் வந்து ஹீரோயிக் கப்லெட்ஸில் எழுதியிருக்கிறாரு. இதோட பப்ளிகேஷன் இயர் 1681. சில வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிப்ளிக்கல் நரேட்டிவ் பார்த்துடலாம். இந்த பிப்ளிக்கல் நரேட்டிவ் அப்படின்னா, பைபிளில் வந்து டேவிட் அப்படிங்கிற ஒரு கிங் இருக்கிறார். ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து மிக்கால். ஸோ இந்த ஹீப்ரு ப்ரொனன்சியேஷனில் சொல்கிறோம். ஸோ சில பேர் வந்து மிஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்கால் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மிக்கால் வந்து டேவிட்டோட ஒய்ஃப். பைபிளில் வந்து அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. ஸோ இதை இன்னொரு கான்டெக்ஸ்டில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ பாலிகமி அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருந்தது. ஸோ பொதுவாக வந்து ரோமன் கேத்தலிக்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ அதுக்கப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்போது ஒருத்தர் வந்து திருமணத்தை தாண்டி ஒரு உறவு வச்சுருந்தாரு அப்படின்னா, அது வந்து இல்லிசிட் அஃபையர், பாவம், சின் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் பெரிய பெரிய ஆட்கள்லாம், கிங் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய சந்ததியை வந்து பெருக்கிறதுக்காக நிறைய ஒய்ஃப்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய பிளேசஸில் வச்சுருப்பாங்க. இப்போது ஆனால் வந்து அந்த குயினோட சன் தான் வந்து, மூத்த பையன்தான் வந்து வாரிசாக வர முடியும். ஸோ மற்ற இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃப்ஸுக்கு பிறந்தவங்க வாரிசாக வர முடியாது. இப்போ பிரச்சனை டேவிட்டுக்கு என்ன அப்படின்னா, டேவிட் வந்து ஒரு பவர்ஃபுல் நல்ல கிங். ஸோ மிக்காலில் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து யார் வர முடியும் கிங்ஷிப்புக்கு அப்படின்னா, டேவிட்டோட யங்கர் பிரதர் தான் வர முடியும். ஸோ இதுதான் அந்த ராயல் லீனேஜ். இப்போ வந்து அந்த பிரதர் இருந்தாலுமே கூட, இப்போ டேவிட்டுக்கு வந்து அம்னோன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். இவன் வந்து டேவிட்டுக்கு வந்து வேற ஒரு ஒய்ஃப் மூலமாக பிறந்த இல்லெஜிட்டிமேட் தான் பிறந்த ஒரு பையன். ஆனால் இப்போ வேற யாரும் இவருக்கு, டேவிட்டுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னா, அம்னோன் தான் ஒரு ஹேர் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடுத்து கிங் ஆகக்கூடிய தகுதி இருக்கிறவன். ஸோ இப்போ வந்து ஆனால் கிங் டேவிட்டுக்கு வந்து இன்னொரு பையன் இருக்கிறான். அது யார் அப்படின்னா அப்சலோம். அப்சலோமை வந்து டேவிட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, டேவிட் யூத்தில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி அப்சலோம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக
பவர்ஃபுல்லாக மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கான். இவன் தான் வந்து ஜெருசலேமில் இருந்து அந்த அந்த ப்ராவின்ஸை வந்து பார்த்துட்ருக்குறான். இப்போ பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, டேவிட்க்கு வந்து ஒரு அம்னோன் அப்படிங்கிற ஒரு சன் இருக்கு. அவன் தான் ஏற்கனவே சொன்னேன், அவன் தான் அந்த அடுத்து ஹேருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அம்னோன் வந்து ஒரு பிரதர், அப்சலோம் வந்து ஒரு பிரதர். 2 பேருக்கும் அம்மா வேற, அப்பா ஒன்று. இப்போ அப்சலோமுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, டமர் அப்படின்ட்டு. ஸோ இந்த சிஸ்டரோட மதர் யார் அப்படின்னா மக்கா. ஸோ டமரும் அப்சலோமும் மக்கா அப்படிங்கிற ஒரு மதருக்கு பிறந்திருக்கிறாங்க. அம்னோனோட மதர் வந்து வேற. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, டமர் பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, டமர் வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் ஆஃப் தட் டைம். அப்போ வந்து அம்னோன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, டமரை வந்து ரேப் பண்ணிடுறான். ஸோ ரேப் பண்ணிவிட்டு உடனே அப்சலோமுக்கு பயங்கர கோபம் ஆகுது. ஸோ அப்சலோம் வந்து டமரை வந்து கொஞ்ச நாள் அவங்க பேலஸில் வச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் கழித்து ஒரு ரிபெலியன் லீட் பண்ணி அம்னோனை வந்து ஆள் வச்சு கொன்னுடுறான். ஸோ சிஸ்டரோட ரேப்புக்கு பழி வாங்கிடுறான். அப்போது டேவிட்டுக்கு வந்து அவனோட ஹேர் அப்பேரண்ட் வந்து இறந்துடுறாங்க. இப்போ இப்படியே போகுது. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அடுத்த ஒரு கேரக்டர் அக்கிட்டோஃபல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர்றாங்க. இவருக்கு என்ன அப்படின்னா, நாட்டில் அமைதியாக இருந்தால் பிடிக்காது. இன்னொன்று, இவரால் பவருக்கு வர முடியாது. ஆனால் இவர் சொன்ன ஒரு பவருக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவர் அக்கிட்டோஃபல் நேராக வந்து அப்சலோம்கிட்ட போகிறார். அப்சலோம்கிட்ட போய், நீ தான் அடுத்த ஹேரு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா. அப்சலோம் கேட்குறான், அது எப்படி, நம்ம அப்பா வந்து கரெக்டாக தானே ரூல் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய பேரை மன்னிக்கிறாரு, நம்ம மக்கள் விரும்புகிற தலைவராக இருக்காருன்னொடனே, இல்லை அவர் சாகருக்கு நாளாயிரும், இப்போ நீ வந்து இப்போவே ரூல் பண்ண ஆரம்பித்தாதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் அப்படியே இது பண்ணி, அப்சலோம் வந்து கிங்குக்கு எதிராக, டேவிட்டுக்கு அப்பாவுக்கு எதிராகவே ஒரு ரிபல்லியனை லீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து டேவிட் வந்து அந்த இடத்துலேருந்து பேலஸ்லேருந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நடக்கிற பேட்டிலில் வந்து அப்சலோம் இறந்துடுறாரு. டேவிட் வந்து மறுபடி அந்த பவரில் இருந்து ரொம்ப நாள் வந்து இது பண்ணுறார். இதுதான் பிப்ளிக்கல் நரேட்டிவ். அதேமாதிரி அப்சலோம் எப்படி இறந்து போவான் அப்படின்னா, ஸோ அவன் அந்த ஒரு குதிரையில் போகும்போது ஒரு மரக்கிளையில் அவனுடைய தலை மாட்டி அப்படியே குதிரை போயிடும், இவன் தொங்கிட்டு இருப்பான், மற்றவங்க வந்து கொன்றுவாங்க. ஸோ ஆனால் அவன் டேவிட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அப்சலோமை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் எல்லோரும் சேர்ந்து வந்து அவரை கொன்றுவாங்க. இதுதான் பிப்ளிக்கல் நரேட்டிவ். இப்போ அப்படியே வந்து லோக்கல் கான்டெக்ஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ ட்ரைடன் இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது, கிங் சார்லஸ் த செகண்ட் தான் ரூல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த டைமில் கிங் சார்ல்ஸுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் குழந்தை இல்லை அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய பொசிஷனுக்கு வந்து டியூக் ஆஃப் யார்க் தான் வரணும், அவருடைய யங்கர் பிரதர் வரணும். ஆனால் மற்றவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ ஏன் இந்த யங்கர் பிரதரை பிடிக்காது, ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க் அப்படின்னு ஏன் அவரை பிடிக்காது அப்படின்னா, அவர் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ். மிச்சம் எல்லாரும் கிங்ஸு குயின்ஸ் எல்லாம் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ஷாஃப்ட்ஸ்பரி அப்படிங்கிற 2-3 பேர் சேர்ந்து அந்த பாப்பிஷ் பிளாட் அப்படின்ட்டு ஒன்று இது பண்ணுவாங்க. என்ன ஃபால்ஸாக அக்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவர் கிங் சார்ல்ஸ்க்கு எதிராக இந்த ரோமன் பீப்புளெலாம் சேர்ந்துக்கிட்டு, ஸோ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு டியூக் ஆஃப் யார்க்கை பொசிஷனுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய ரிலிஜியனை வந்து இது பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதை பற்றி அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து மொத்தம் இந்த ஒர்க் அப்சலோம் அண்ட் அக்கிட்டோஃபலுக்கு 2 பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ட்ரைடன் எழுதுவார். செகண்ட் பார்ட்டை வந்து அவருடைய ஃப்ரெண்டு நஹூம் டேட் இதில் வந்து 2-3 போம் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். ரைட். ஏற்கனவே இந்த பிளாட்டோட மேஜர் பார்ட்டை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ செட்டிங் வந்து இங்கிலாந்து இன் 1678. இப்போ தான் அந்த பாப்பிஷ் பிளாட் வந்து நடக்குது. ஸோ திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, டைட்டஸ் ஓட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஸோ டைட்டஸ் ஓட்ஸ் வந்து ஒரு பெர்ஜுரர் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் விட்னஸ். இவர் நேராக வந்து சிட்டியோட மேஜிஸ்ட்ரேட் போகிறார். மேஜிஸ்ட்ரேட் யார் அப்படின்னா சார் எட்மண்ட் பெரி காட்ஃப்ரே. ஸோ காட்ஃப்ரேட்டை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ பாப்பிஷ் பிளாட்னு ஒன்று நடக்குது. ஸோ என்ன அப்படின்னா, அந்த டியூக் ஆஃப் யார்க், ஸோ அவங்க அதுக்கப்புறம் ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு கிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனால் அவருடைய ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நிறைய ஃபால்ஸ் எவிடன்ஸை வந்து க்ரியேட் பண்ணிடுவார். ஆனால் கொஞ்சம் பேர் நம்புவாங்க, கொஞ்சம் பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து
இந்த ஜட்ஜை வந்து அசாசினேட் பண்ணிடுறாங்க. அப்போ ஏற்கனவே டைட்டஸ் வோட்ஸ் சொன்ன அந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மை மாதிரி ஆயிடுது. அதனால் டைட்டஸ் வோட்ஸ் அவருடைய கம்ப்ளைண்ட்டில் வந்து ஒரு 15 பேரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். இந்த பேர்லாம் வந்து கிங்குக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு. அதனால் அந்த 15 பேரையும் பிடிச்சி கிங் வந்து இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கிலாண்டோட பொலிட்டிக்கல் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா கிங் இருக்கிறாங்க, ஆனால் வந்து பார்லிமெண்ட் உண்டு. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு கிங்கை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய சில அதிகாரங்கள் உண்டு. அப்போது பிக் பார்ட்டியோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் யார் அப்படின்னா த ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ட்ஸ்பரி. ஸோ இவர் வந்து பார்க்குறாரு, இவங்க கவர்மெண்ட்டில் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் இம்மீடியட்டாக அந்த டைட்டஸ் ஓட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்கிறாரு, நல்லா இருக்கே அப்படின்ட்டு இவர் வந்து டைட்டஸ் ஓட்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு. யார் சப்போர்ட் பண்ணுறா? அந்த ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ட்ஸ்பரி டைட்டஸ் ஓட்ஸை சப்போர்ட் பண்ணுறார். ஸோ அப்போ வந்து இவர் தான் வந்து இந்த ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ட்ஸ்பரி தான் வந்து அந்த எக்ஸ்க்ளூஷன் பில்லை வந்து கொண்டு வர்றாரு, பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ ஏன் அப்படின்னா, அந்த ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க், கிங்கோட பிரதர், எங்கர் பிரதரை வந்து கேத்தலிக் அப்படிங்கிறதுனால இவரை வந்து இந்த ராயல் லீனேஜில் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக யாரை அடுத்து கொண்டு வரணும் அப்படின்னா, அவருடைய கிங்கோட சார்ல்ஸ் த செகண்டோட இல்லெஜிட்டிமேட் சன் ஜேம்ஸ் டியூக் ஆஃப் மான்மத்தை கொண்டு வரணும். ஸோ இந்த பார்ட்டை வந்து புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒரே நேம், அதனால் குழம்பிடாதீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சார்ல்ஸ் த செகண்ட் இறந்து போயிட்டாருன்னா குழந்தை இல்லாதனால அவருடைய பிரதர் ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க் தான் பவருக்கு வரணும். இதுதான் லீனேஜ். ஆனால் இவருக்கு எதிராக என்ன சதி நடக்குது அப்படின்னா, இவர் வந்து ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிறதுனால ஷாஃப்ட்ஸ்பரி மாதிரி ஆட்களுக்கு வந்து அது பிடிக்கலை. ஸோ ஏன்னா இங்கிலாந்து மொத்தமே வந்து ஹென்ரி த எய்த்துக்கு அப்புறம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது கிறிஸ்டியன்ஸ் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அதுக்கு வந்து ஹெட் வந்து கிங்காக தான் இருப்பார், அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு வந்து ஹெட் இருந்துன்னா இட்டாலி. ஸோ அதனால் வந்து அங்கே அது வேண்டாம் அப்படின்ட்டு ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொப்போசலை வந்து எக்ஸ்க்ளூஷன் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட் யார் அப்படின்னா ஜேம்ஸ் டியூக் ஆஃப் மான்மத். ஸோ இப்போ நம்ம அந்த அப்சலோம் அண்ட் அகிட்டோஃபெலுக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த டியூக் ஆஃப் மான்மத் தான் அப்சலோம், ரைட்? டியூக் ஆஃப் மான்மத் தான் அப்சலோம். ஸோ தட் இஸ் ஷாஃப்ட்ஸ்பரி தான் அகிட்டோஃபெல் த சப்போர்ட்டர். அடுத்து வந்து அந்த 1680 வந்து அந்த எக்ஸ்க்ளூஷன் பில்லை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது, இங்கிலாண்டில் வந்து அந்த பார்லிமெண்ட் அமைப்பில் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்து வந்து அடுத்து அப்பர் ஹவுஸ் ஒன்று இருக்கும். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, காமன் ஹவுஸில் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் ஆயிடுது. ஆனால் அடுத்து அப்பர் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் வந்து டிஃபீட் ஆயிடுது. இந்த டிஃபீட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் ஹாலிஃபேக்ஸ். இந்த ஏர்ல் ஆஃப் ஹாலிஃபேக்ஸை வந்து இந்த பர்டிகுலர் அப்சலோம் அண்ட் அகிட்டோஃபெல் ஒர்க்கில் வந்து ஜோதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ வந்து இங்கிலாண்டோட பொலிட்டிக்கல் செட்டப் தெரிஞ்சிருச்சு. சார்ல்ஸ் த செகண்டோட பிரதர் டியூக் ஆஃப் யார்க்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வரப்பட்ட பில்லை வந்து சில பேர் சேர்ந்து கிங்குக்கு சப்போர்ட்டாக, ஆனால் கிங் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா, கிங் வந்து அவருடைய பிரதருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். யாருக்கு அப்படின்னா ஜேம்ஸ் த டியூக் ஆஃப் யார்க். ஸோ அதே நேரத்தில் ஜேம்ஸ் டியூக் ஆஃப் மான்மத் வந்து இந்த ப்ராசஸில் வந்து அவங்க டிஃபீட் ஆயிடுறாங்க. இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் கிங் இதை எப்படி சால்வ் பண்ணுவார் அப்படின்னா, கிங்குக்கு ஆக்சுவலி நிறைய சப்போர்ட் இருக்காது. ஸோ மொத்தமே 7 பேர் தான் அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட அடுத்த பேஜில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அந்த டைமில் கிங் என்ன பண்ணுவார்னா, 1681 வந்து அவர் பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பார்லிமெண்ட் எல்லாம் வரும்போது, அப்போ லூயிஸ் த 14, அதாவது ஃப்ரான்ஸ் ரூலர், ஸோ அவர்கிட்ட ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு, நம்ம 2 பேரும் ஃபாரின் பாலிசியில் ஒத்து வருவோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு, அவருக்கு கொஞ்சம் ஆர்மி சப்போர்ட்லாம் அப்போ வந்துடும். ஸோ அதனால் வந்து கிங் வந்து தைரியமாக பார்லிமெண்ட்டை இது பண்ணிவிட்டு கலைச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் புது பார்லிமெண்ட் வரும்போது வந்து ஷாஃப்ட்ஸ்பரி வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பார், ஒரு அஜிடேஷனுக்கும் ப்ரிப்பேர்டாக இருப்பார். ஆனால் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷாஃப்ட்ஸ்பரியை அரெஸ்ட் பண்ணி டவர் ஆஃப் லண்டனில் வந்து ஜூலை 2, 1681 போட்டுருவாங்க.
போடும்போது ஸோ இப்போ தான் இந்த போயம் ஏன் எழுதுகிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ ட்ரைடனோட போஸ்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன், போயட் லாரட். அப்போ போயட் லாரட்னோடனே இப்போ கிங்குக்கு என்ன தேவை இருந்தது அப்படின்னா, இப்போ பொதுமக்கள் பெரும்பாலும் வந்து ஷாஃப்ட்ஸ்பரியை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் எல்லாரும் ஹென்ரி எய்த்துக்கு அப்புறம் ஓவர் த பீரியட் வந்து கொஞ்சம் பேர் ரோமன் கேத்தலிக்ஸ், கொஞ்சம் பேர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படி இருந்தாங்க. ஆனால் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தான் ஜாஸ்தி. அப்போ வந்து ஷாஃப்ட்ஸ்பரி வந்து நம்ம ராயல் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, அடுத்து நமக்கு ஒரு கிங் வர்றவரும் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கேம்பெயினை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருப்பார். அதனால் கிங்குக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அவருடைய பிரதரை சேவ் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுறதுக்காக கிங்கோட சஜஷனில் தான் ட்ரைடன் வந்து அப்சலோம் அண்ட் அக்கிட்டோஃபெல்லை வந்து எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து கடைசியாக அந்த ஒர்க் எப்படி முடியும் அப்படின்னா, ஸோ இந்த கான்டெம்ப்ரரி நேம்ஸ் எல்லாம் கொடுக்காம அந்த பிப்ளிக்கல் நேம்ஸை வச்சே எழுதியிருப்பார். கடைசியாக வந்து டேவிட் வந்து அந்த அவருக்கு எதிரான சதிகள்லாம் முறியடித்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பார். ஸோ அதே மாதிரி இன் ரியாலிட்டியும் சார்ல்ஸ் தி செகண்ட் அவருக்கு எதிரான அந்த மற்ற விஷயங்கள்லாம் டிஃபீட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் அவர் த்ரோனில் இருப்பார். பட் ட்ரைடன் வந்து இதை எழுதின உடனே மக்கள்லாம் ஆர்வமாக வாங்கி அதை வாசித்தாங்க. ஆனால் அது ரொம்ப பொலிட்டிக்கல் இம்பேக்ட் வந்து எதுவும் க்ரியேட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக என்ன ஆகும் அப்படின்னா, ஷாஃப்ட்ஸ்பரியை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்கல்ல, டவர் ஆஃப் லண்டனில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜூரி கூடும்போது வந்து அவருக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு, அது பேர் இந்த பில் ஆஃப் இண்டிக்மெண்ட். ஸோ அவரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது வந்து ஷாஃப்ட்ஸ்பரியும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன் தி ஹோல் பார்க்கணும் அப்படின்னா, அது ரொம்ப அழகான ஒரு பொலிட்டிக்கல் பேரடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிங் டேவிட், அவருடைய சன் அப்சலோம், அவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையை ரொம்ப கிளவராக கான்டெம்பரரி டைமில் வந்து சார்ல்ஸ் தி செகண்டுக்கும் டியூக் ஆஃப் மான்மத்துக்கும் அவருடைய இலிஜிட்டிமேட் சன்னுக்கும் உள்ள பிரச்சனையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம ட்ரைடன் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிவ்யூ. ஸோ இதில் வந்து டேவிட் வந்து கிங் சார்லஸ், மிக்கால் வந்து கேத்ரின் ஆஃப் பிரகன்சா, ஸோ இதுதான் வந்து குயின், இவங்களுக்கு தான் குழந்தை இல்லை. அப்சலோம் வந்து டியூக் ஆஃப் மான்மத். அடுத்து அக்கிட்டோஃபெல் வந்து ஆண்டோனி ஆஷ்லி கூப்பர், அவர் தான் ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ட்ஸ்பரி. ஸோ பொட்டன்ஷியல் கொஷனிங் ஏரியா. அப்புறம் வந்து அந்த பிளேசஸ் அண்ட் திங்ஸ், ஹியூப்ரூ ப்ரீஸ்ட் வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கிளர்ஜி, அந்த ஒர்க்கில் வந்து ஹிப்ரூ ப்ரீஸ்ட் அப்படின்னு வரும். அப்போ அவங்க வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்து கிளர்ஜி. அந்த தென் ஹெப்ரோன் அப்படிங்கிறது வந்து ஸ்காட்லாந்து. இங்கேருந்து தான் சார்ல்ஸ் தி செகண்ட் சில விஷயங்கள் பண்ணியிருப்பார். இஸ்ரேல் இங்கிலாந்து, அதாவது இந்த ஒர்க்கில் வர்ற இஸ்ரேல் கண்டெம்பரரி இங்கிலாந்து. ஜெசுபைட்ஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ், ஜெருசலேம் லண்டன். அதே மாதிரி சியோன் அப்படிங்கிறதும் லண்டன் தான் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஜூவிஷ் ராபின்ஸ் அப்படின்னா டாக்டர்ஸ் ஆஃப் த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. டாக்டரின் ரிலீஜியஸ் டாக்டரின். சாண்ட்ரின் பார்லிமெண்ட். சவுல் ஆலிவர் கிராம்வெல். சவுல் யார் அப்படின்னா பிப்ளிக்கலாக டேவிட்டுக்கு முன்னாடி உள்ள ரூலர் தான் சவுல். சாலமன் ரூட் வந்து லண்டன் பீப்புள். அதே மாதிரி கோரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் இந்த அப்சலோம் அண்ட் அக்கிட்டோஃபெல் தான். இவர் தான் வந்து டைட்டஸ் ஓட்ஸ், இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரிஜுரர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு இந்த பிளாட்டை டிவைஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எதிராக சதி நடக்குது அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்குறது வந்து இந்த கோரா தான். அதுக்கப்புறம் கிங்கை வந்து அந்த அட்வர்ஸ் டைமில் வந்து கிங் டேவிட்டை 7 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த பிப்ளிக்கலாக அந்த 7 பேர் யார், இந்த ஒர்க்கில் அவங்க கண்டெம்பரரி டைமில் யார் இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறா, இது வந்து கொஷினிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சிலாய் வந்து டியூக் ஆஃப் ஆர்மோட், ட்ரைடனோட பேட்டர்ன். சோடாக் அப்படிங்கிறது வந்து டேவிட்டோட ஃப்ரெண்டு. இவர் தான் ஆக்சுவலி அந்த இஸ்ரேல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்க் அப்படின்னு இருக்கும். ஆர்க் அப்படின்னா ஒரு தமிழில் வந்து உடன்படிக்கை பேழை அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளும் இஸ்ரேலும் வந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டேன், நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு. ஸோ இஸ்ரேல் பீப்புள் நாங்கள் உங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம். அப்போ அதை சிம்பாலிக்காக வந்து ஒரு பெட்டியில் வச்சு எங்கெல்லாம் போகிறாங்களோ அதை தூக்கிட்டு போவாங்க. ஸோ இந்த டேவிட்டுக்கும் அந்த அப்சலோமுக்கும் பிரச்சனை வரும்போது
இந்த ஆர்க்கை வந்து காட்டுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. அதை வந்து பாதுகாத்தவர் வந்து இந்த சோடாக் அப்படிங்கிறவர் தான். ஸோ இப்போ கண்டெம்பரரி டைமில் வந்து அது யார் அப்படின்னா வில்லியம் சான்க்ராஃப்ட், ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி. அடுத்து வந்து த சாகன் ஆஃப் ஜெருசலேம். ஸோ இது யார் அப்படின்னா பிஷப் ஆஃப் லண்டன். அட்ரியல் த பிப்ளிக்கலாக வந்து பர்சிலாயோட சன். இங்கே வந்து பிஷப் ஆஃப் இங்கே வந்து ஜான் ஷெஃபீல்டு. ஜோதம் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜார்ஜ் சாவில். ஸோ மார்க்கஸ் ஆஃப் ஹாலிஃபிக்ஸ். ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ணும்போது ஜோதம் இவர் தான் அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக, கிங்குக்கு சப்போர்ட்டாக ஆர்குமெண்ட் வைப்பார். இவரோட ஆர்குமெண்ட்டில் தான் அந்த கவர்மெண்ட் வந்து தப்பிக்கும். ஸோ தென் ஹுசாய் வந்து டேவிட்டோட ஃப்ரெண்டு பிப்ளிக்கலாக. இங்கே வந்து யார் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் ரோச்செஸ்டர். தென் அமியல். ஸோ இவர் தான் இப்போது டேவிட் வந்து கொஞ்ச நாள் அந்த மறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஸோ அந்த டைமில் அமியல் தான் அவருக்கு ஃபுட் எல்லாமே சப்ளை பண்ணுவார். இங்கே வந்து இங்கிலாண்டில் வந்து இது யார் அப்படின்னா எட்வர்ட் சேமர், ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஆக்சுவலி ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து அவங்க தோற்றுருவாங்க, இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவர் வந்து இந்த அமியல். ஸோ ஐ ஹோப் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் பிளாட் தான். ஏன்னா 3 லெவல்ஸில் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் இது பண்ணணும். 1 அந்த டேவிட்டோட ஸ்டோரி, 2 கண்டெம்பரரி ஸ்டோரி, 3வது வந்து அந்த ஸ்டோரியில் யாரெல்லாம் இதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ பட் அந்த 3ஐயும் செப்பரேட்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்து இது வந்து ஒரு ஸ்டெப் தான். ஸோ இதில் மொத்தம் 1031 லைன் இருக்குது. அந்த எல்லா லைனோட அனாலிசிஸ், அதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், பொய்டிக் டிவைசஸ் இருக்கிற இடங்களில், ஸோ இதெல்லாம் வந்து மெயின் கோர்ஸில் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ தமிழில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். நமக்கு புரியும், ஆனால் அந்த எக்ஸாமில் கொஷின் கேட்கும்போது ரிட்டென்ஷன் இருக்கிறது ரொம்ப கடினம். ஸோ அதனால் we suggest you to read that work in English. So that's how we have in our course. ஒருவேளை எங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கிவன் நம்பரில் கால் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ வித் அசிஸ்டன்ஸ். ஸோ வித் மெட்டீரியல், தட் மெட்டீரியல்னால் இந்த வீடியோ லெசன், அதுக்கப்புறம் டெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே.